உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆலியா பூரபோட செகண்ட் வைஃப்னு. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது பூரபுக்கு ஆலியா அன்வான்டட் வைஃப்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆலியாவுக்கும் பூரபுக்கும் நடந்த கல்யாணம் பூரபுக்கு விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு. பூரப் ஆலியா கூட இந்த வீட்டில தான் இருக்கான். ஆனாலும் அவன் இன்ன வரைக்கும் விரும்புறது அவனோட முதல் மனைவியே தான். நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். பூரப் முதல் மனைவியை விரும்புறான்னா எதுக்காக ஆலியா கூட வாழணும், எதுக்காக ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இதைத்தானே யோசிக்கிறேன். அது எதுக்காகனா ஆலியா பூரப விரும்பினா. ஆனா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் எதுக்காக இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்னா, ஆலியா அவன் நினைக்கிறத செஞ்சு முடிச்சிருவா. மீரா, உன் லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டினா, அப்புறம் உன் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைச்சா, உன்னோட இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த விஷயம் ஆலியாவுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த வீட்டுல நீ இருக்கிறது கடைசி நாளா இருக்கும். இங்க பாரு மீரா, நான் உன்னை பயமுறுத்துறேன்னு நினைச்சிடாத. மீரா, நான் எனக்கு நடந்த விஷயத்த சொல்றேன். உனக்கு தெரியுமா, நான் ஏன் என் பையனை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் ஆலியா தான். ஏன்னா ஆலியா என் லைஃப்லயும் என் பையனோட லைஃப்லயும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனையும் உருவாக்கிட்டா. அவனை நான் பார்த்தா கூட என்னால பேச முடியாது. அதான் மீரா, ஒருவேளை நீ ரியாவோட லைஃப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டினா உன்னோட ஃபீலிங்ஸை நீ நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா என் மனசுல என்ன படுதுன்னா, ஆலியா உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவ சந்தேகப்பட்டது உண்மைன்னு அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ உன்னோட ஃபீலிங்ஸை உன் ஃபீலிங்ஸை மொத்தமா அழிச்சிட்டு போதும். தேங்க்யூ அண்ணி. நான் இதை பத்தி நினைக்கவே இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். நான் ஆலியா கிட்ட இருந்து விலகியே இருக்கேன். ஆனா மீரா, அப்போ உன்னோட ஃபீலிங்ஸை நீ உன் மனசுல இருந்து தூக்கி போட மாட்டியா? அது என் கையில இல்ல. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். நீங்க சொல்றது என் மனசுல இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருந்தா தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்போ நான் இதை பத்தி யோசிச்சது உண்மைதான். மீரா, நீ இதுக்காக நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அந்த இழப்பு ரியாவே இருக்கக்கூடாது. பிராச்சியோட அம்மாக்கு ஏன் கால் போக மாட்டேங்குது? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, போன் எடுங்க. பிராச்சிக்கு இப்பதான் தெரியும் பேரண்ட்ஸோட இன்செக்யூரிட்டினா எப்படின்னு. அத அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள். நான் அவளுக்கு அத வேற வழியில நல்லா புரிய வைக்கிறேன். அப்பதான் அவளுக்கு அதை ஸ்ட்ரெயிட்டா மண்டையில ஏறும். என் டேட விட்டு தூரமா போவா. ஆனா போனே போக மாட்டேங்குது. ஒருவேளை பிஸியா இருப்பாங்க போல இருக்க. மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். மெசேஜும் போயிடுச்சு. இப்ப அந்த பிராச்சிக்கு ஃபீலிங்னா என்னன்னு புரியும். நீ ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருக்க? நான் உன்னை எடுத்துட்டு வந்திருந்தா அதை காணோம். அததான் தேடிட்டு இருக்கேன். என்னது அது? முதல்ல கிடைக்கட்டும். பேக்கே கொட்டி தேடுறேன். அட கடவுளே, கிடைச்சிருச்சு. என்னது இது? எப்படி இருக்கு? ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? அப்ப இந்த சண்டை போடுறதா சும்மா பார்வைக்காக தானா? பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறியா? அப்ப டேட்டிங் ரொமான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒரு விஷயம் தெரியலன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசாத. இதுல நான் புரியாம பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீயே பாரு, பர்த்டே கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அப்போ விஷயம் வேற தானே? நான் சொன்னது கரெக்டா போச்சுல? இப்ப என்ன கரெக்டா போச்சு? எல்லாத்தையும் கிச்சடி பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ, இப்ப என் தலை சுத்துது. என்ன விஷயம்னு நீயே சொல்லு. முதல் விஷயம், இது அந்த லூசு ரன்பீர்காக இல்ல, இது மெஹரா சர்க்காக. ரியாவோட அப்பாக்கா? ஏன் அவருக்கு இன்னைக்கு பர்த்டேவா என்ன? கிஃப்ட்ங்கறத பர்த்டேக்கு தான் கொடுப்பாங்களா என்ன? இது வரைக்கும் அவர் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு. நான் சரியா ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னதில்ல. இந்த ஜாப் கூட அவரால தான் எனக்கு கிடைச்சது. சோ தேங்க்யூ சொல்லி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த கிஃப்ட். இங்க பாத்தியா, ஹி இஸ் மை கார்டியன் ஏஞ்சல். ஷாப்ல நான் இத பார்த்ததும் உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. சருக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்ப சித்திக்கு காமிச்சிருக்க, என்கிட்ட காமிக்கலல? அதான் இப்ப காட்டுறேன்ல பாரு.
அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கு. ரன்பீருக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ரன்பீரோட பர்த்டே, இது அவனுக்கு கொடுத்துரு. சருக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். முடியாது, நான் அவனுக்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவன் சரியான பைத்தியம். அவனை யாருக்கும் பிடிக்கவே கூடாது. பிகாஸ் இவ ஏன் தான் இப்படி இருக்கா? சாப்பிடுறதுல பன்னீர் பிடிக்காது, பசங்கள ரன்பீர் பிடிக்காது. ஆனா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பார்த்துதான் சாப்பிடணும்னு தோணும். ஏன் உனக்கு தான் கண்ணு இருக்குல்ல, பார்த்து நடக்க கூடாதா? என்ன சொல்ற? மியூசிக் காதுல தானே கேக்குது, கண்ணுல இல்லல்ல. கண்ணை திறந்து வச்சுக்க வேண்டியதானே. என்னைக்காவது மியூசிக் கேட்டிருக்கியா? அப்படியே மியூசிக் ஓடுனாலும் உன் பாடியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படியே கண்ணு தானா மூடிடும். எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் ரெடியா வச்சிருக்க. கேள்வி நீ மட்டும் தான் கேப்பியா? அந்த கடவுள் வாய் கொடுத்திருக்காரு, பதில் சொல்லதான் செய்வேன். அதே கடவுள் தான் மூளையை கொடுத்திருக்கா, அதை யூஸ் பண்ணு. அப்போ எனக்கு மூளை இல்லங்கறியா? எனக்கு கண்ணு இல்லன்னு. மியூசிக் ஃபுட்பால் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, மரியாதையோட பேச கத்துக்கணும். அதெல்லாம் நீ என்கிட்ட பேசும்போது குரலை ஒசத்தி பேசாத, புரிஞ்சுதா? நீ செய்யற தப்புகளை உணரவே மாட்டியா? தப்பே செய்யாத போது எதுக்கு உணரணும்? நீ என் மேல இடிச்ச. நீ எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்த. இங்க பாரு, மாத்தி மாத்தி என்கிட்ட இப்படி பேசாத. நீ எப்ப பார்த்தாலும் கருப்பு பூனை மாதிரி அடிக்கடி என்னோட வேலை நீ கிராஸ் ஆயிட்டு இருக்க. நீ என்ன பூனைன்னு சொல்லுவியா? நீ தான் எப்ப பார்த்தாலும் பூனை மாதிரி என்னோட பின்னாடியே வந்துட்டு இருக்க. நான் உன்னை தொடுறதுக்கு ஏதாவது காரணம் தேடிக்கிட்டே இருக்க. நீ தான் தேவையில்லாம காரணம் தேடுற இடியட். என்ன நீ இடியட் நான் சொன்னேன்? நீயும் தானே பூனைன்னு சொன்ன. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. போறண்டவும் செய்வேன். பூனைன்னு சொன்னல. ப்ளீஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்காவது என் கூட சண்டை போடாம இரு. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்க. நீயாவது இவளுக்கு புரிய வையா, எப்படி இவளை சமாளிக்கிற? இந்த கேள்வியை நான் தான் உன் குடும்பத்தை பார்த்து கேட்கணும். இன்னும் ஏன் உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாம வச்சிருக்காங்க? நான் அங்க போனேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். உன்ன மாதிரி பைத்தியங்களை எப்படி துரத்தி அடிக்கணும்னு. உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்தா எனக்கு கமிஷன் கூட கிடைக்கும், தெரியுமா? தயவு செஞ்சு யாராவது இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போடுங்க, இல்லன்னா இவன் மூச்சை நான் உடைச்சிருவேன். யாராவது இவளை ப்ளீஸ் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏன் போகணும்? நீ தான் பெரிய பைத்தியம். உன்னதான் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் தள்ளணும். உன்ன மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. ப்ளீஸ் அமைதியா இரு. என்ன போய் அமைதியா இருக்க சொல்ற? போய் தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு சரி, வா. நான் கொண்டு வரேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, ரிலாக்ஸா இரு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். பைத்தியம், உலகத்திலேயே பெரிய பைத்தியம். பூரப் பூரப் என்னாச்சு? என்ன யோசிக்கிற நீ? அப்புறம் பார்ட்டியில வெறும் கிளாஸை வச்சுக்கிட்டு யாராவது சுத்துவாங்களா? யா, டேக் மை கிளாஸ். பூரப், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நம்மளை பத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்னா பல சமயங்கள நான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஐ வாண்ட் டு மேக் இட் பெட்டர். நமக்குன்னு ஒரு பெரிய லைஃப் இருக்கு. காதலோட இல்லனாலும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது? நாம ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிக்கலாம். We can do lot of stuff. ஆனா இப்போ நீ என்கிட்ட எதிர்பார்த்த அன்பை என்னால உனக்கு கொடுக்க முடியல. அது உன்னுடைய உரிமை. I love you. I love you too, Purab. I love you too, Purab. நீ எப்பவுமே என்ன விரும்புறன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அதை என்கிட்ட சொல்றதே இல்ல. Listen, Alia, Thanks for telling me. Thanks for loving me, Purab. இன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னத Listen, Alia, அத நான் கேட்டுட்டேன். I don't know that. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நீ என்கிட்ட சொன்னேல்ல,
I love you too. ஒரு நிமிஷம் நான் சொல்றது I கேளு love you. ப்ளீஸ். Yes. அலியா, Thank you. Thank you so much. I will be back. listen to me. I will be back. அலியா, listen to me. அலியா, நான் சொன்னது உனக்கு இல்ல, தீஷாக்கு. I love you, Disha. I love you. Excuse me. Excuse me. Excuse. Wow, Ria, you look awesome. Trust me. Happy birthday, Ranbir. Thank you so much. என்னோட பார்வையை உங்க மேல இருந்து எடுக்கவே முடியல. Wow. Very nice. And you two beautiful ladies. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே ரன்பீர். ஹாப்பி பர்த்டே. Thank you so much. நான் சரி அதெல்லாம் விடு. நான் உனக்கு கேள்விப்பட்டேன், நீ ஏதோ பசங்களுக்கெல்லாம் 10ல இருந்து நம்பர் கொடுத்துட்டு இருக்கியாமே, நிஜமாவா? நீ கேள்விப்பட்டது உண்மைதான். அப்படின்னா நீ என்ன சரியா கவனிக்கலன்னு நினைக்கிற, இல்லைன்னா 10க்கு மேல உனக்கு நம்பர் தெரியாதுன்னு நினைக்கிற. I'm just kidding. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எனக்கு என்ன நம்பர் கொடுப்ப? உனக்கா? Look at me, take your time. Look at me. 5. What? ரியா, இது ரொம்ப கம்மி. Yeah, he's so hot. சில பேருக்கு நம்பர் அவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்து இல்ல பர்சனாலிட்டி பார்த்து கொடுப்பேன். அவங்க எங்க போறாங்க, யாரை பாக்குறாங்க, யாரோட ஃப்ரெண்டுன்னு பார்க்கணும். That decide அவங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். So my darling Ranbir, you deserve 5. I get it. ஆனா நான் உனக்கு என்ன நம்பர் கொடுப்பேன் தெரியுமா? Doesn't matter because I don't care because I'm 10 out of 10. Of course you are 10 out of 10. நானும் உனக்கு அதே நம்பர் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் எனிவே, நான் என்னோட நம்பர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு ப்ளீஸ். You really want to know? இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல. எனக்கு எப்ப மூடு வருதோ அப்போ கேளு. Not today, boy. நீ எனக்கு கொடுக்குற நம்பர்ஸ்ல உன்னோட கவுண்டிங்கே நீ மறந்துடுவ. ஒரு தடவை நீ என் கூட டான்ஸ் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் என்னோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரியும். ஒரு சின்னதாக ரொமான்சிங் டேட்டிங்லாம் முடிஞ்சா போதும், அதுக்கப்புறம் நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஐ பெட். உன்னை நான் என்னென்ன சொல்றது ரன்பீர்? உனக்கு நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். உனக்கு நான் கற்றுக் கொடுக்க போற பாடத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களை பார்த்தாலே நீ பயந்து ஓடணும். 5? ஐ நோ ரைட். 10க்கு 5? அதுக்கு என்ன இப்போ? அட என்னால நம்பவே முடியலப்பா. 10க்கு 7 கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. 10க்கு 10 வாங்குவேன்டா. ஆனா ஏன் வாங்கல? அவ எனக்கு 10 தான் கொடுத்துருப்பா. ஐ வாஸ் ஷாக். ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா. சரி, நான் 10 வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். எனக்கு இப்ப மூடு இல்ல அப்படி இப்படின்னு. எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப பந்தா காமிச்சிட்டா. அதான் அப்படி அது சொல்லிட்டா. எப்படி? அவளுக்கு பிடிச்சிருந்தா சொல்லிருப்பால. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ராம் கோபால். இட்ஸ் நாட் லைக் தட். பெண்களுக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும். பசங்க அவங்க பின்னாடி சுத்தினா அதை விட ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு டென்ஷனை கொடுக்கணும், அவங்களுக்கு எஃபோர்ட்ஸை கொடுக்கணும். அவ ஜஸ்ட் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனா கஷ்டம் அதிகமாயிட்டே இருக்கே. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் அவளை நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. அது எப்படி? அவளை ஏதாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு டின்னர் கூட்டு போறியா? அவ ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் 3 ஸ்டார் 5 ஸ்டார் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போயிருப்பா. She is ரியா மெஹரா. I know she is ரியா மெஹரா. மிஸ்டர் மெஹராவோட ஒரே ஒரு பொண்ணு. அப்புறம் அபிஷேக் மெஹரா, அவர் ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. இருந்தாலும் ராக் ஸ்டார், எப்பவும் ராக் ஸ்டாரா தான் இருப்பாரு. ரியா அவங்க அப்பாவை ஒரு ஹீரோவா தான் பாக்குறா. பாயிண்ட் என்னன்னு சொல்லு. பாயிண்ட் என்னன்னா மியூசிக், சிம்பிள், சங்கீதம். நான் அவ முன்னாடி போய் கிட்டார் ப்ளே பண்ண போறேன், நல்ல சாங் ஒன்னு பாட போறேன். அவ என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவா. சிம்பிள். அதாவது கேம்ப்ல நடந்துச்சு அந்த மாதிரி. நீ பாட்டு பண்ணது ரியாவுக்காக, ஆனா அத கேட்டது பிராச்சி. இல்ல இல்ல இல்ல, இந்த தடவை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. பிராச்சி யாரும் வர மாட்டாங்க. இந்த தடவை ரியா, நான், அப்புறம் கிட்டார்.
கிட்டார்? நான் சீஃப் கிட்ட கிட்டார் கேட்க போறேன். கிட்டார் ரொம்ப ஆசமா இருக்கும்பா. அதை தொட்டாலே போதும் எனக்குள்ள இருக்க சங்கீதம் வெளியே வந்துடும். எனக்கு என்னமோ நானே ராக் ஸ்டார் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எஸ், கிட்டார் வாசிப்பேன், அவளை டின்னர் கூட்டிட்டு போவேன், அப்படியே சில்லா ஒரு டான்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் பாருடா தம்பி, காதல் 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 தான். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, ஐ வில் see you. Excuse me. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் ஜன்னலை மூடுங்க, தண்ணி உள்ள வர போகுது. பேசாம இரு, நான் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட, இப்ப தண்ணி உள்ள வரலையா? பேசாம இருங்க, ஃபீல் பண்ணுங்க. சரி. அட என்ன இல்ல, அப்புறம் மழைய ஃபீல் பண்ணுங்க. மழையில ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? மழையில வெளியில போனா மனுஷங்க நனைஞ்சு போயிடுவாங்க. இப்ப ஃபீல் ஆச்சா? ஃபீல் பண்றீங்களா? ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா என்ன அது பண்ணுவீங்க நீங்க? மழையில என்ன ஆர்ட் இருக்கு? அட மழையில தான் ஆர்ட்டே இருக்கு. இந்த மண் வாசனை, ரெயின்போ, அப்புறம் இந்த சங்கீதம். சங்கீதம்? மியூசிக். எனக்கு சத்தம் மட்டும் தான் கேக்குது. அட, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு மியூசிக் கண்டிப்பா கேக்கும். சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். ஸ்டாச்சு. நீ இல்லாம எனக்கு மழை கூட மழை மாதிரி தெரியல. மண் வாசனையும் இல்ல, எந்த நிறமும் இல்ல, மியூசிக்கும் இல்ல, நிறம் இல்லாத தண்ணி வேற எதுவும் இல்ல. நீ இல்லாம எனக்கு எதுவுமே பிடிக்கல, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த, இப்ப வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க. எக்ஸாக்ட்லி. அவனுக்கு 10 வயசு இருக்கும். அது வரைக்கும் ஆரியன் ஹிப்போபட்டமஸும் ரைனோசரஸும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் கூகுள்ல போட்டு காட்டவே, அப்பவும் அவன் நம்பவே மாட்டான். அவன் சொல்லுவான், நோ மாமா, இட் ஆல்மோஸ்ட் சேம். அதுக்கப்புறம் ரியா ஸ்வீட்டா, டெல் மீ, ஆர் யூ ஓகே? யா, ஜஸ்ட் எக்ஸ்கியூசஸ். என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? Why? I'm happy. I love you. I love you too. Yes, you're looking very happy. What happened? Yes, I am happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க ஆனிவர்சரி டே இன்னும் 2-3 நாள் கழிச்சு தானே வரும். அதுக்குள்ள என்ன ஹாப்பி? How do I tell you? But you know what? Even if I want to tell you, இப்ப நீ ரொம்ப சின்ன பொண்ணு. ப்ளீஸ், நான் ஒன்னும் ரொம்ப சின்ன குழந்தை இல்ல, எனக்கு எல்லாமே புரியும். Okay, so let me put it this way. லைஃப்ல நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமா நீ அடையணும்னு நினைச்சா, never give up on it. உனக்கு அடிக்கடி தோணும் அது உனக்கு சொந்தம் இல்லைன்னு, அது உன்னை விட்டு தள்ளி இருக்குன்னு. அதை தொட முயற்சி பண்ணுவ, ஆனா அது உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதை நீ உன்கிட்ட கொண்டு வர்றதுக்கு நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. And sometimes it seems impossible to get. நீ அபியோட தங்க ஆன திஷா என்னுடைய மனைவி. திஷாவை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. But never ever give up on that. உனக்கு எது வேணுமோ அது வேணும், அவ்வளவுதான். இந்த தாட் மட்டும் உன் மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். பிகாஸ் ஸ்வீட் ஹார்ட், நமக்கு ஒண்ணு தேவைன்னா அதுக்காக நீ சண்டை போறதுல எந்த தப்பும் இல்ல. திஸ் வில் கிவ் யூ ஹாப்பினஸ் அண்ட் ஐ ஆம் ஹாப்பி. வெயிட், எனக்கு ஒரு விஷயம் புரியவே. நீங்க சொல்றீங்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே ஓகே ஃபைன். சோ தி திங் இஸ் ஸ்வீட் ஹார்ட், பூரா என்கிட்ட சொன்ன விஷயம் இருக்கே, அதுக்காக நான் ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை அவர் வாயால கேட்கணும்னு நான் செத்துக்கிட்டு இருந்தேன். And you know what he told me? I love you. Quiet.
அந்த அளவுக்கு நீ பெரியவளாகல. போ கோ 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 கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட திஷா என் வாழ்க்கையில ஒரு தடையாவே இருந்தா. இப்ப எனக்கு அதுல பயமே இல்ல. பிகாஸ் பூரப் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா. பாத்தியா திஷா, நீ என்கிட்ட தோத்துட்ட. எனக்கு பூரப்போட காதல் கிடைச்சிருச்சு. நீ வாழ்க்கை ஃபுல்லா தனிமை சிறையில தான் இருக்கணும். உள்ள வாங்க. இதுதான் உங்க ரூம். கம், ஐ வில் ஷோ யூ. இது கம்பெனியோட பெஸ்ட் அபார்ட்மெண்ட். என்னாச்சு மேம்? கீதா, நீ என்ன திஷானே கூப்பிடலாம், சரியா? டோன்ட் கால் மீ மேம். என்னாச்சு? உங்களுக்கு இந்த ரூம் பிடிக்கலையா? இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ ரியலி லைக் இட். இட்ஸ் so குட். அது என்னன்னா, இந்த ஊர்ல நான் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துது. ஓ, தட்ஸ் குட். நோ, இட்ஸ் நாட் குட். ஞாபகங்கள் எல்லாமே நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. மேம், இந்த ரூமை க்ளீன் பண்றதுக்கு நான் யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. ம். உங்களை நான் நெருங்கி வரணும்னு இது வரைக்கும் யோசிச்சது கூட இல்லை. ஆனால் இப்போ நான் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கேன். இந்த ஜன்னல் வழியாக உங்கள் வீட்டை நான் நல்லாவே பார்க்க முடியும். ஒரு காலத்தில் அது நம்மளோட வீடு, இப்போ அது உங்களோட வீடு. ஒரு காலத்தில் அது என்னோடதாக இருந்தது, இப்போ யாருக்கோ சொந்தமாயிடுச்சு.